உறவினர்களுக்கு கடன் கொடுப்பதை கையாளும் சாணக்கிய தந்திரங்கள். நீங்க ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்த யாராவது வந்து கேக்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியாம தயங்கி நிக்கிறீங்களா? மனசுக்குள்ள ஒருவித சங்கடம் வருதா? அது நியாயம்தான். ஆனா இங்க ஒரு கசப்பான உண்மை இருக்கு. பணம் கேக்குறவனுக்கு இல்லாத வெக்கம் கஷ்டப்பட்டு அத சேர்த்து வச்சிருக்க உங்களுக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க அவங்களோட இமோஷனல் பிளாக்மெயில் அப்படிங்கிற வலையில சிக்கி இருக்கீங்க. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, கடன் அப்படிங்கிறது உறவையும் செல்வத்தையும் அரிச்சு தள்ளுற ஒரு கரையான் மாதிரி. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த உறவு முறிஞ்சு போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. பணம் கேக்குறவங்க உங்கள ஒரு மனுஷனா பார்க்கல, உங்கள ஒரு ரிசோர்ஸாகவோ இல்ல ஒரு ஈஸியான ஏடிஎம் மெஷினாவோ தான் பார்க்கறாங்க. அவங்க ஏன் பேங்க்குக்கு போகாம உங்ககிட்ட வர்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பேங்க்குக்கு போனா ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்கு, வட்டி, கேரண்டின்னு தலைவலி பிடிக்கும். ஆனா உங்ககிட்ட வந்து ஒரு உருக்கமான முகம், கொஞ்சம் பழைய நினைவுகளை பேசினா போதும், ஈஸியா பணம் கிடைச்சிரும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக நீங்க சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை காப்பாத்த உங்களுக்கு ஒரு பலமான பாதுகாப்பு கவசம் கண்டிப்பா தேவை. சரி, இப்போ முதல் விதிய பத்தி பார்ப்போம். 24 ஹவர் ரூல். யாராவது உங்ககிட்ட வந்து திடீர்னு பணம் கேட்டா அந்த நொடியே சரின்னோ இல்லைன்னோ எந்த பதிலும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த நேரத்துல அவங்க கொடுக்கிற அழுத்தம் உங்களை இமோஷனலாக்கி தப்பான முடிவெடுக்க வச்சிரும். அவங்க எவ்வளவு பெரிய எமர்ஜென்சின்னு சொன்னாலும் அழுது புரண்டாலும் நீங்க ஒரு கல்லு மாதிரி அசையாம இருக்கணும். பதறாம நிதானமா அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய மந்திரச் சொல் இதுதான். நிச்சயமா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா என் பணம் இப்போ கையில இல்ல, பல இடங்கள்ல பிரிஞ்சிருக்கு. நான் என் அக்கவுண்ட்ட செக் பண்ணிட்டு வீட்ல, அதாவது மனைவி இல்ல அப்பா கிட்ட கேட்டுட்டு ஒரு 24 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு சொல்றேன். இந்த 24 மணி நேர அவகாசம் ஒரு வடிகட்டி மாதிரி வேலை செய்யும். உண்மையிலேயே உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறவங்க 24 மணி நேரம் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. உடனே வேற இடத்துக்கு போயிருவாங்க. ஆனா வீண் செலவுக்கோ இல்ல சூதாட்டத்துக்கோ பணம் கேக்குறவங்க இங்க ஈஸியா கிடைக்கும்னு காத்துட்டு இருப்பாங்க. நீங்க ஒன்னும் எளிதான ஆள் கிடையாதுங்க. அதை இந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு புரிய வச்சிரும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பணம் கேட்கறவங்கள எப்படி கணிக்கிறது. யாராவது உங்ககிட்ட பணம் கேட்கும்போது நீங்க ஒரு தர்மகர்த்தா மாதிரி யோசிக்காம ஒரு முதலீட்டாளர் மாதிரி யோசிக்கணும். அந்த 24 மணி நேர அவகாசம் முடிஞ்சு அவங்க உங்கள மறுபடி கூப்பிடும்போது நீங்க ஒரு துப்பறியும் நிபுணரா மாறி இந்த 2 கேள்விகளை கேட்கணும். கேள்வி 1, நிஜமாவே எதுக்காக பணம் கேட்கறாங்க? த பர்பஸ். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரோட உயிர் காக்கிற அவசர தேவைக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கணும். ஆடம்பரத்துக்காக கடன் கேட்கறவங்களுக்கு நீங்க உதவி செய்யறது அவங்க தற்கொலை பண்ணிக்கே நீங்களே கயரெடுத்து கொடுக்கறதுக்கு சமம். உதவி செய்யலாம். சர்வைவல் நீட்ஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி, படிப்பு செலவு, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை. தவிர்க்க வேண்டியவை: டிஸ்ப்ளே வெல்த், கல்யாணத்துல 10 வகை இனிப்பு வைக்கணும்னு கடன் கேட்கறது, புது கார் வாங்க டவுன் பேமெண்ட் கட்டுறது, இல்லனா ஷேர் மார்க்கெட், சூதாட்டத்துல விட்ட பழத்தை பிடிக்க கடன் கேட்கறது, இதையெல்லாம் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. கேள்வி 2, ஒரு உளவியல் வெடிகுண்டு, த சைக்கலாஜிக்கல் பாம். பொதுவா எல்லாரும் கேட்குற மாதிரி பணத்தை எப்ப தருவன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா பணத்தை எங்கிருந்து தருவ அப்படின்னு கேளுங்க. இதுதான் அந்த சைக்கலாஜிக்கல் பாம். இப்போ அவங்க சொல்ற பதில வச்சே அவங்க உண்மையாவே திருப்பி தருவாங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். நேர்மையானவரோட பதில், ஏமாத்துறவரோட மழுப்பலான பதில்: அடுத்த மாசம் என் எஃப்டி முடியுது, அதுல இருந்து கண்டிப்பா தந்துருவேன். என்னப்பா இப்படி கேட்டுட்ட? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? போன மாசம் செட்டில் ஆற வேண்டிய இன்சூரன்ஸ் பணம் வந்துரும், அதுல கொடுத்துருவேன். நம்ம உறவுக்கு நடுவுல இதெல்லாம் ஒரு கேள்வியா? கடவுள் புண்ணியத்துல தந்துருவேன். அவங்க பதில் காத்துல வடை சுடுற மாதிரி மழுப்பலா இருந்தா அவங்க உங்ககிட்ட உதவி கேட்கல, உங்க பணத்தை பறிக்க பிளான் போடுறாங்கன்னு அர்த்தம். அடுத்ததா நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரோட கடந்த கால வரலாறு மற்றும் உத்தரவாதம், பேக்ரவுண்ட் செக் அண்ட் கொலாட்ரல், இத பத்தி நீங்க கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். சாணக்கியர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாரு.
ஒரு வேப்ப மரத்துக்கு நீங்க நெய்யையும் பாலையும் ஊத்தி வளர்த்தாலும் அந்த மரத்தோட கசப்புத்தன்மை ஒருபோதும் மாறாது. அதே மாதிரி தான் சில மனிதர்களோட குணமும். அவங்க குணம் மாறாதுன்னு தெரிஞ்சும் நீங்க பணத்தை தூக்கி கொடுத்தீங்கன்னா அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாரியம், அதாவது ரகசியமா உளவு பாருங்க. இப்போ நீங்க கேட்க வேண்டிய 3வது கேள்வி, அவரோட கடந்த கால வரலாறு என்ன? த பாஸ்ட். ஒரு நிமிஷம் யோசிங்க. அவர் இதுக்கு முன்னாடி மத்தவங்க கிட்ட வாங்கின கடனை ஒழுங்கா சொன்ன நேரத்துக்கு திருப்பி தந்திருக்காரா? இல்ல கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிற ஆளா? ஒரு துர்ஜனன், அதாவது ஒரு கெட்டவன் மேல நீங்க வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க சொந்த கால்ல நீங்களே கோடாரியால அடிச்சுக்கிற மாதிரி. அவன் உங்களை ஏமாத்த மாட்டான்னு நீங்க நம்புறது உங்க தப்பு தான். அடுத்ததா 4வது கேள்வி, உத்தரவாதம் என்ன? த கேரண்டி. சாணக்கிய நீதியில ஒரு தெளிவான எச்சரிக்கை இருக்கு. ஒரு சாட்சியோ இல்ல ஒரு பிணையப் பொருளோ இல்லாம நீங்க ஒருத்தருக்கு கொடுக்கிற பணம் சுடு மணல்ல கொட்டின தண்ணி மாதிரி. அது என்னைக்குமே உங்க கைக்கு திரும்பி வராது. அதனால கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம அவங்க முகத்தை பார்த்து இப்படி சொல்லுங்க, பாருங்க, இது பெரிய அமௌண்ட். என் குடும்பத்துல சில ரூல்ஸ் இருக்கு. அதனால ஒரு போஸ்ட் டேட்டட் செக் இல்லனா உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு மதிப்புள்ள பொருளை எனக்கு உத்தரவாதமா கொடுங்க. நான் பணத்தை ரெடி பண்ணிடுறேன். இத நீங்க சொல்லும்போது அவங்க ஒருவேளை கோபப்பட்டாங்கன்னா அது அவங்க திருட்டுத்தனம் பிடிபட்டதால வர்ற கோபம்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிஜமாவே நேர்மையா பணத்தை திருப்பி தரணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் உத்தரவாதம் கொடுக்க தயங்கவே மாட்டான். செக்கு கொடுக்க பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கிற எண்ணமே இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை. இப்போ நாம இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இல்லைன்னு நேரடியா சொல்ல முடியாம கஷ்டப்படுறவங்களுக்காகவே சில நாசூக்கா மறுக்கும் கலை இருக்கு. அதை எப்படி பயன்படுத்தலான்னு பாப்போம். முதலாவது, 3வது நபர் சாக்கு. நீங்க கெட்டவரா ஆகாம உங்க வீட்ல இருக்கிறவங்களையோ இல்ல உங்க ஆடிட்டரையோ வில்லனாக்கிடுங்க. அவங்க கிட்ட இப்படி சொல்லுங்க, நிச்சயமா உங்களுக்கு தர எனக்கு ரொம்ப ஆசைதான். ஆனா என் பணத்தை எல்லாம் இப்போ என் ஒய்ஃப் தான் மேனேஜ் பண்றாங்க. அவங்க கிட்ட பர்மிஷன் இல்லாம ₹1 எடுத்தாலும் வீட்ல பெரிய மகாபாரதமே நடக்கும். அதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. இப்படி சொல்றதுனால உங்களுக்கும் அவங்களுக்கும் நேரடி மோதல் வராது. அதே சமயம் நீங்க தப்பிச்சுக்கலாம். அடுத்தது, ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் உத்தி. த 10% பெனால்டி ஸ்ட்ராட்டஜி. யாராவது விடாம பணம் கேட்டுட்டே இருந்தா அவங்க கிட்ட இப்படி சொல்லுங்க, என் பணம் எல்லாம் இப்போ எஃப்டில லாக் ஆகிடுச்சு. வேணும்னா நான் அந்த எஃப்டியை இப்பவே உடைச்சி பணம் தரேன். ஆனா அப்படி உடைச்சா பேங்க்ல 10% பெனால்டி போடுவாங்க. அதாவது 1,00,000க்கு எனக்கு ₹10,000 நஷ்டமாகும். அந்த நஷ்டத்தை நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா நான் இப்பவே எடுத்து தந்துடுறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இலவசமா பணம் தேடி வர்ற எவனுமே உங்களுக்காக அந்த ₹10,000 நஷ்டத்தை ஏத்துக்க மாட்டான். அவரே பயந்து போய், வேண்டாம்பா, உன் நஷ்டம் எனக்கு வேண்டாம்னு பின்வாங்கிடுவார். கீழே ஒரு விளக்கப்படம் கொடுக்கப்பட்டிருக்கு. 6வது, மூலோபாய தர்மம். கடன் வெர்சஸ் தானம். கடைசியா ஒரு விஷயம், ஒருத்தர் நிஜமாவே கஷ்டப்படுறாரு, ஆனா அவர்கிட்ட திருப்பி தர வசதி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்னு வச்சுப்போம். அங்க கடன்கிற பேர்ல பெரிய தொகையை கொடுத்துட்டு அப்புறம் அவங்க தரலையேன்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கு பதிலா மூலோபாய தர்மம் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர் உங்ககிட்ட ₹50,000 கடன் கேட்கிறாருன்னா நீங்க தெளிவா இப்படி சொல்லுங்க, மன்னிச்சுக்கோங்க, இப்போ என் நிலைமை அவ்வளவு சரியில்ல. என்னால ₹5,000 மட்டும்தான் தர முடியும். இத நீங்க எனக்கு திருப்பி தர வேண்டாம். இது என் தரப்புல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன உதவியா இருக்கட்டும். இதனால உங்களுக்கு 3 பெரிய லாபம் இருக்கு. உங்க பணத்துல 90%, அதாவது ₹45,000 நீங்க காப்பாத்திட்டீங்க. உதவி செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் மரியாதையும் கிடைக்கும். முக்கியமா நீங்க ஒரு லக்ஷ்மண ரேகைய வரைஞ்சிட்டீங்க. ஒரு முறை உங்ககிட்ட தானமா பணம் வாங்கின ஒருத்தரோட மனச்சாட்சி மறுபடியும் உங்ககிட்ட வந்து பெரிய தொகைய கடனா கேட்க விடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க உழைக்கு உங்க குடும்பத்துக்காக. அதை யாருக்காகவும் அடகு வைக்காதீங்க. வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். ஒரு முக்கியமான உண்மைய இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன்.
பணம்ங்கிறது வெறும் ஒரு காகிதம் கிடையாதுங்க. அது உங்களோட பல வருஷ உழைப்பு, உங்க ஆயுட்காலத்தோட அடையாளம். யாராவது வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்றது சுயநலம் கிடையாது. அது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்க எடுக்கிற ஒரு வீரமான முடிவு. சாணக்கியரோட தத்துவம் ரொம்ப தெளிவானது. என் பணம் என் விதிமுறை, மை மணி மை ரூல்ஸ். யாரு ஒருத்தர் வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் வாரி வாரி தந்து திஜோரிய திறந்து வைக்கிறாரோ அவரை இந்த உலகம் வள்ளல்னு ஒருபோதும் கொண்டாடாதுங்க, முட்டாள்னு தான் சிரிக்கும். பணம் யார்கிட்ட தங்கும் தெரியுமா? யார்கிட்ட பணத்தை முறையா கையாளுற அந்த உறுதியும் தைரியமும் இருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தான் மகாலட்சுமி நிலைத்து நிற்பாள். அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட வந்து கடன் கேட்டா உடனே பதறாதீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த தந்திரங்களை மனசுல கொண்டு வாங்க. கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாயையும் பாதுகாக்கிறது உங்களோட தலையாய கடமை. இப்போவே மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. மை மணி மை ரூல்ஸ்னு சத்தமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்கள மாதிரியே இல்லைன்னு சொல்ல முடியாம கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க பணத்தையும் நாம சேர்ந்து